ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஎஸ் டெக்னீஷியன். நான் உங்கள் ஸ்விஃப்டி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம் தான். ஆடியோ ஸ்பெக்ட்ரம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனல் ஏற்கனவே முன்னாடியே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஆடியோ ஸ்பெக்ட்ரம் எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ வந்து இது இல்லை. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வச்சு ஃபாலோ பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு க்ரியேட்டிவாக யோசிக்கணும், ஸோ அந்த எஃபெக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ வந்து எஃபெக்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வேணுன்ற வழியில் அதை மாற்ற முடியும். ஸோ ட்வீக்கிங்லாம் செஞ்சு நமக்கு வேணுன்ற மாதிரி எண்ட் ரிசல்ட்டை ரெடி பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணுறாங்க ஒருத்தங்கன்றதை பார்த்து ஜஸ்ட் அதை நம்ம காப்பி பண்ணுறது மூலிமா ஸோ எக்ஸ்ட்ரா எதுவும் கற்றுக்க போகிறதில்ல. ஸோ இது வந்து ஆடியோ ஸ்பெக்ட்ரம் எஃபெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இமேஜ் லேயரை ஹைட் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு முன்னாடியே தெரியுது எக்ஸ் ஒய் பொசிஷனை கண்ட்ரோல் பண்ணுறது பாருங்கள். ஸோ இது பாருங்கள் இங்கே இருக்குல்ல, ஸோ இதான் அந்த எண்டு பொசிஷன் தெரியுதா? இதே மாதிரி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு ஒரு கீ இருக்குது இந்த இடத்துல, இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இது எக்ஸ் ஒய் பொசிஷன் வந்து தென் இது ஒய் பொசிஷனில் கூட நம்ம பண்ணலாம் பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி ஒய் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ வேவ் மாதிரி இருக்குங்க சர்க்கிள். ஸோ இது எக்ஸ் ஒய் பொசிஷன். ஸோ இந்த பேத் எதுக்குன்னு காட்டுறேன் நான். நம்ம வந்து சாலிட் காம்பமில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ சர்க்கிள் அந்த மாதிரி ஏதாவது ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது இந்த பேத்தில் மேஸ்க் ஒன்றை செலக்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா? ஸோ அந்த மேஸ்க்கு சுற்றி அந்த மாதிரி கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஷேப்ஸை நம்ம ட்ரா பண்ணுறோமோ இல்லை பென் டூல் வச்சு எந்த ஷேப்ஸை ட்ரா பண்ணுறோமோ அந்த ஷேப் மேஸ்க் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம் அப்படியே போடலாம். ஸோ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஸோ பேத் எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் யூஸ் போலார் பார்த்துட்டு இருக்குல்ல, இது வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும், பட் இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே, ஸ்டார்ட் ஃப்ரீக்வன்சி எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மியூசிக்கோட ஃப்ரீக்வன்சியில் எந்த ஃப்ரீக்வன்சியில் ஆரம்பிக்கணுன்ற, ஸோ மியூசிக்கோட ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சி எப்படி 0 தான் இருக்கும். ஸோ நம்ம அதனால தான் 1.0 வச்சுருக்கோம். தென் எண்ட் ஃப்ரீக்வன்சி, நம்ம சாங்கோட ஃப்ரீக்வன்சி அதிகபட்சம் எவ்வளோ இருக்குமோ அது தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ அது தெரிஞ்சால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதிகபட்ச ஃப்ரீக்வன்சி வரைக்கும் ரியாக்ட் ஆகும். ஏன்னா பீட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா இந்த அதிகபட்ச ஃப்ரீக்வன்சியெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த என் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி கூட பாருங்கள். ஸோ சர்க்கிள்ஸ் ரியாக்டிவ் பாருங்கள், தெரியுதா? அதுக்கேற்ற மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணலாங்க பாருங்கள். ஓகே, தென் ஃப்ரீக்வன்சி பேண்டுன்னு இருக்குல்ல, இது ஃப்ரீக்வன்சி பேண்ட் எதுக்குன்னா, ஸோ நம்பர் ஆஃப் அந்த கோடு இருக்குல்ல, அந்த கோடோட நம்பரை கண்ட்ரோல் பண்ணுங்க பாருங்கள். ஸோ நிறைய வந்துச்சுன்னா பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வேவ் மாதிரி தெரியுது. ஸோ அங்கே கோடு இருக்க மாதிரி அப்பேரன்ஸே காணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. வேணாங்க பாருங்கள். ஸோ 1, 2 வச்சா கூட ஒரு சில டைம் ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள். ஸோ ஃப்ரீக்வன்சி பேண்ட் அதுக்கு. தென் மேக்ஸிமம் ஹைட், எவ்வளோ ஹைட்டை போய் அடையணும் அப்படின்றது தான். ஸோ இது நம்ம எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். பட் ரொம்ப வச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்க்ரீன் விட்டு வெளியே போகவும் பார்க்குறதுக்கே அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஓகே, தென் ஆடியோ டியூரேஷன். ஸோ இது வந்து ஆடியோ டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப மேக்ஸிமம் அவுட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது வந்து மியூசிக் வந்து ஒரு சில டைம் வந்து டிலே கூட பண்ணி விட்ருவோம். ஸோ அதனால அந்த செட்டிங்ஸில் வந்து எப்பவுமே மினிமமாக விளையாடுங்க. தென் ஆஃப்செட், ஆடியோ ஆஃப்செட். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம அதிகபட்சம் யூஸ் பண்ண மாட்டோம். நான் எப்படி சொல்கிறது, இந்த ஆடியோ ரியாக்ஷனையும் மியூசிக்கையும் தனித்தனியாக பிரித்து ஸோ பின்னாடி வர வைக்க மாதிரி பண்ணோம். ஸோ நம்ம ஆஃப்செட் எதுவும் பண்ணவே தேவையில்லை. ஸோ அதனால் இந்த ஆஃப்செட் செட்டிங்ஸ் எதுவுமே தொடாதீங்க. தென் திக்னஸ் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கோட் இருக்குல்ல, ஸோ அந்த கோடோட திக்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இருங்க பாருங்கள். ஸோ திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க பாருங்கள். ஸோ நல்லா திக்காக தெரியுதா? தென் சாஃப்ட்னஸ் எதுக்குன்னு தெரியும் இருங்க. ஸோ இது வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக தெரியுதா பாருங்கள். சாஃப்ட்னஸ் வந்து குறைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு சாஃப்ட்னஸ் ஆப்ஷன் வந்து நல்லா அந்த கோடு வந்து நல்லா கான்ட்ராஸ்ட் ஹையராக இல்லாமல் மொளமொளன்னு தெரிய வைக்கிறதுக்கு தான் அது பாருங்க. ஸோ பார்த்தீங்களா? ஸோ சாஃப்ட்னஸ் எதுக்கும் தெரியும். தென் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி 2 கலர், ஏதோ ஒரு கலர், 2 கலர். ஸோ பிங்க், தென் ரெட். பாருங்கள். ஸோ பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷன் பண்ணிட்டோன்னா, ஒருவேளை எனக்கு நிறைய கலர் தேவைப்படும், எனக்கு 2 கலர் பத்தாது, ஸோ நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம்ஸ் போட்டு கூட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணலாம். இல்லை இங்கே பாருங்கள். ஸோ
ரெட் அண்ட் ரோஸ்க்கு சென்டரில் இருக்க கலர்ஸ் எல்லாமே வர வைக்கணும்னா அந்த ஹியூ சர்க்கிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் நிறைய சர்க்கிள்ஸ் ஒரு ஒரு ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்பெக்ட்ரமில் இருக்க எல்லா கலருமே இருக்கும். அது மாதிரி நிறைய ரொட்டேஷன்ஸ் பண்ணிங்களாங்க பாருங்கள். ஸோ ஸ்பெக்ட்ரமில் இருக்க எல்லா கலரையும் அங்கங்கே தெரியுதா? ஸோ அந்த மாதிரி பண்ண விடல நம்ம. ஓகே நம்ம வந்து 0லே வச்சிடலாம். ஸோ இதை ஓகே ஸோ நம்ம 2 கலர் மட்டும்தான் இருக்கும். தென் டைனமிக் ஹியூ இது வந்து இது ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 2 கலருமே ஆல் ஓவராக எல்லா இடத்துலையும் மசமசன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ நான் இது வந்து ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டேன்னா அங்கே பாருங்கள் இருங்க லிட்டர் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே பார்த்தீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொச்சம் தர்றதுக்கு தான் அந்த டைனமிக் ஹியூ ஃபேஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தேவையில்லை. தென் கலர் சிமெட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா கலரும் எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ எக்ஸ் ஒய் பொசிஷனாக மாற்றிடும். அதுக்கு தான் கலர் சிமெட்ரி. தென் உங்களுக்கு தெரியும் இந்த டிஜிட்டல் ஆப்ஷன் எதுக்குன்ட்டு. ஸோ பாருங்கள் அனலாக் லைன்ஸ் இந்த மாதிரி கோடு கூட வர்றதுக்கு, அப்படி இல்லைனா அனலாக் டாட்ஸ்னால் உங்களுக்கு தெரிய பாருங்கள். ஸோ அந்த ஈக்குவலைசர் அந்த ஒரு ரேடியோ பெட்டியெலாம் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா தெரியல அந்த க்ரீன் அண்ட் கலரில் வந்து ஏதோ ஒன்று ஜம்ப் ஆகிட்ருக்குமே. ஸோ அந்த அனலாக் டாட்ஸ் வச்சுக்கலாம். நம்ம டிஜிட்டலில் தான் நிறைய பேர் வச்சுருக்கோம். ஸோ டிஜிட்டல்லே ஸ்டே பண்ணிக்கலாம். தென் சைட்ஸ் ஏ பி உங்களுக்கு என்னான்னு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஸோ சைட் 2 வேணும்னா சைட் ஏ அண்ட் பி, சைட் பியை வச்சிடறேன் நான். ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸ்பெக்ட்ரமோட செட்டிங்ஸ் தென் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வேணால் உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் காமிச்சிடுறேன். ஓகே ஓகே நம்மளோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது நாங்கள் பாருங்கள். ப்ராஜெக்ட் பேனலுக்கு வந்துடுங்க. தென் காம்ப் 1ல் தான் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ காம்ப் 1 மேலே தொட்டுட்டு தென் காம்போசிஷன் ஆட் டு ரெண்டர் கியூ. ஓகே லூஸ்லெஸில் போயிட்டு ஏவிஐயில் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ குயிக் டைமுக்கு மாற்றிக்கோங்க. குயிக் டைம் மாற்றிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் 2 இருக்குல்ல. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபைல் எங்கே சேவ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஸோ வந்து அந்த மாதிரி நேமில் ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி கேட்டுச்சு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணும் பேர்லாம் போட்டு சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெண்டர் கொடுத்தீங்கன்னா பாருங்க. ஸோ ரெண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட இது ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். தென் அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.